சூப்பரா இருக்கு. நான் மூவி ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல போர்லாம் ஒன்றும் இல்லை. ஸ்டார்டிங் கொஞ்சம் லாகா இருக்கலாம், பட் ஆனால் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. படம் சூப்பர் சார், வெரி குட். நல்லா இருக்கு. படத்தில் சென்டிமெண்ட் ஹெவியாக இருக்குது. சென்டிமெண்ட் சூப்பராக ஒர்க் அவுட் இருக்குது. படத்தில் கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. படத்தில் சேண்டாப் எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா சேண்டாப் ஃபுல்லாவே சார்பட்டா பரம்பரை படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் ஓகே, ஹீரோவோட ஆக்டிங் நல்லா இருக்கு, மற்றபடி பிஜிஎம்ஸ் நல்லா இருக்கு, மற்றபடி பெருசாக ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. சும்மா டருன்னு விட்டு எங்களை ஓட விட்டாங்க செகண்ட் ஹாப்ல ஃபுல்லாக. அந்த அளவுக்கு தான் நாங்கள் வந்துட்டோம் வெளியே. ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே படம் ஃபுல்லாக பிடிச்சிட்டாங்க. மற்றபடி குத்து சண்டையை பார்த்தா நம்ம சார்பட்டா பரம்பரை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா சேண்டா ஃபுல்லாவே அந்த படம் தான். என்னடா அது ஒரு டேரக்டர் அந்த படம் பார்க்கல போல, பார்த்து தானே எடுத்துருக்கோம். மற்றபடி ஓகே, ஒன் டைம் ஆச்சு போல. ஆனால் படம் வேற லெவல்ண்ணா. ராம் சரண் படத்தில் வந்து வாழ்ந்துக்கிறாருண்ணா. இந்த படத்தை பார்த்தோன்னா அவார்டாக வந்து வாரி தரணும் ராம் சரண். அந்த மாதிரி நடிப்புண்ணா அவர். எதுவுமே நல்லா இல்லை தெளிவா. ஒரு நல்ல பிளாட்டை கொண்டு வந்துட்டு தெலுங்காரனால எப்படி கெடுக்க முடியுன்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது. ஒரு நல்ல உண்மையிலே நல்ல ஒரு கோர் பிளாட், அதை எக்ஸிக்யூட் பண்ணுற விதத்தில் பயங்கரமான ஒரு சொதப்பல் தான். இவங்க என்ன பண்ணிடுறானுங்கன்னா, ஒரு பெரிய ஹீரோ கூட்டு வந்துடுறானுங்க, நல்ல கதையை எடுத்துக்கிறானுங்க. பெரிய ஹீரோக்காக அந்த நல்ல கதையை போட்டு சொதப்பி குத்தி கொண்டுறானுங்க. இந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு என்ன எலிவேஷன் கொடுக்கணுமோ அதை தான் கொடுக்கணும். பட் அதை தாண்டி போய் ராம் சரணுக்கு என்ன எலிவேஷன் கொடுக்கணுன்ற மாதிரி மைண்ட் செட் போனனால சீன் பை சீன் எலிவேஷன், சீன் பை சீனுக்கு மாசு, அது பெருசாக ஒர்க் அவுட்டே ஆகலை. ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமானா ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் காட்டணும், அதை காட்டவே இல்லை. வெறும் ஹீரோவோட பில்டப்பை மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. படத்தில் பில்டப் இல்லை, பில்டப் தான் படமே. மெசேஜ் தான், ஸ்போர்ட்ஸ் பற்றின ஒரு மெசேஜ், ஒரு மலையாளத்தில் மக்களோட வாழ்நாள் எப்படி இருக்குன்னு காட்டுற மெசேஜ் தான். அதை எப்படியா காட்டணுன்றதான் என்னோட வருத்தம். இவ்வளோ கேவலமாக காட்ட தேவையில்ல. படம் நல்லா தான் இருக்குது. படத்தில் டான்ஸ் நல்லா இருக்காரு. படத்தில் சென்டிமெண்ட் ஹெவியாக இருக்குது. சென்டிமெண்ட் சூப்பராக ஒர்க் அவுட் இருக்குது. படத்தில் கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. படத்தில் ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் மாதிரி தான். ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் மாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாடி அவர் ஊருக்கு அங்கீகாரம் வாங்கி தர மாதிரி. ராம் சரண் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ்லாம் பக்காவாக இருக்குது. ரொம்ப சென்டிமெண்ட்லாம் பக்காவாக பண்ணியிருக்காரு. ராம் சரண் தான் படம் ஃபுல்லாகவே. அவர் தான் எல்லாமே. அவர் தான் படத்தில் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா சென்டிமெண்ட்டான இல்லை, ஒரு கோச் மாதிரி வர அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் எல்லாமே நல்லா இருக்குது. படத்தில் சாங்ஸ் ஃபர்ஸ்ட் 2 சாங் நல்லா இருக்கு. மற்றபடி சாங்லாம் பெருசாக கிடையாது. ஓப்பனிங் சாங்லாம் நல்லா தான் இருக்கு. படத்தில் ஓரளவு படம் கொஞ்சம் மாசா இருக்கு. கொஞ்சம் சென்டிமெண்ட் ஹெவியாக இருக்குது. படத்தில் சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல படம் தான். பெத்தி உண்மையிலே பெத்தி பரவாயில்ல. ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுத்துருக்காங்க. பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே படம் முடிஞ்சது. சேண்டாப் எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா சேண்டாப் ஃபுல்லாவே சார்பட்டா பரம்பரை படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் ஓகே, ஹீரோவோட ஆக்டிங் நல்லா இருக்கு, மற்றபடி பிஜிஎம்ஸ் நல்லா இருக்குது, மற்றபடி பெருசாக ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. சும்மா டருன்னு விட்டு எங்களை ஓட விட்டாங்க செகண்ட் ஹாப்ல ஃபுல்லாக. அந்த அளவுக்கு தான் நாங்கள் வந்துட்டோம் வெளியே. ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே படம் ஃபுல்லாக பிடிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாப்ல விட்டா போதுண்டா சாமின்ற மாதிரி தான் இருந்தோம். சரி, காசு கொடுத்துட்டோமே, டிக்கெட் எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். சரி, என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 hour கரெக்டாக போயிடுச்சு. அதிலே படம் முடிஞ்ச மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. செகண்ட் ஹாப்ல ஃபுல்லாக அதுக்கு ஒரு இது பண்ணி சார்பட்ட பரம்பரையை வச்சு ஓட்டிட்டாங்க. டேரக்டர் அந்த படம் பார்த்துருப்பாரு இல்லையா, தமிழ் படத்தில் வந்த சார்பட்ட பரம்பரை பார்த்துனாருன்னா இந்த மாதிரி சீன்லாம் வச்சிருக்க மாட்டார் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா ஹீரோவோட எஃபெக்ட் ரொம்ப போட்டிருக்காரு. ஹீரோவோட எஃபெக்ட், ஹீரோயினி வராங்க அப்படி மேலே ஒரு ட்ரெஸ்ஸு கீழே ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நம்மளை வந்து குதூகலமாக வச்சுக்கிறாங்க. மற்றபடி பெருசாக ஹீரோயினிக் ஸ்பேஸ் எதுவுமே கிடையாது. ஓகே, ஒன் டைம் ஆச்சு. ஐயோ வாத்தியார் அந்த மாதிரி அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்றபடி பெருசாக ஸ்பேஸ் எதுவுமே இல்லையா. நம்ம ஆல்ரெடி இந்த படம் தமிழ் படத்துலேயே பார்த்துட்டோம். இந்த படம் கிரிக்கெட்டை பார்த்தா லப்பர் பந்து அந்த மாதிரி சின்ன படங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி குத்து சண்டையை பார்த்தா நம்ம சார்பட்டா பரம்பரை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா சேண்டா ஃபுல்லாவே அந்த படம் தான். என்னடா அது ஒரு டேரக்டர் அந்த படம் பார்க்கல போல, பார்த்து தானே எடுத்துருக்கோம். மற்றபடி ஓகே, ஒன் டைம் ஆச்சு போல. பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. எல்லா இடத்துலையுமே உட்கார முடியல. சேண்டாப்பில் விட்டா போண்டாங்க, அதை சும்மா டருன்னு விட்டு எங்களை கிளம்பனா போண்டான்ற மாதிரி ஆகிப்போச்சு. மற்றபடி வந்துட்டோம், முடிஞ்சது. பரவாயில்ல, ஒன் டைம் வாட்சபிள். ஆனால் படம் வேற லெவல்ண்ணா. ராம் சரண் படத்தில் வந்து வாழ்ந்துக்கிறாருண்ணா. இந்த படத்தை பார்த்தோன்னா அவார்டாக வந்து வாரி தரணும் ராம் சரண். அந்த மாதிரி நடிப்புண்ணா அவர். கான்செப்ட்னா ஒரு ஐடென்டிட்டிண்ணா. ஒரு பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா ஊரில் தேவை மேப் இல்லாமல் இருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இழிவுபடுத்துவாங்க, தாழ்த்தப்படுவாங்க. அவர் வந்து ரொம்ப குத்தி காட்டுவாங்க, போட்டி பொறாமையாக இருக்கும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா தாண்டி வருவார்ண்ணா அவர். அவரும் சூப்பராக இருந்துச்சுண்ணா. அவரு புனிதோட அண்ணன் ரொம்ப அருமையாக வச்சுருக்காருண்ணா. படம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஒரு கில்மாவும் வரும், காமெடியும் லவ் போகும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் கலந்த படமாக இருக்கும் அது. அப்படி இல்லை, எனக்கு வந்து திருப்தியெல்லாம் இருந்ததுண்ணா. பேக்ரவுண்டு ஏரோ மியூசிக் ரொம்ப அருமையாக இருக்குண்ணா. எல்லாம் பார்க்கலாம், ஃபேமிலி அண்டிஸ் எல்லாம் பார்க்கலாம். டார்ச்சர் தலைவா, முடியல. 3 மணி நேரம்லாம் உட்கார வச்சு சாவடிக்காதீங்க. தயவுசெய்து படத்துக்கு வராதிங்க. வேறு ஏதாவது படத்துக்கு போங்க, கருப்புக்கு போங்க, பிளாஸ்ட்டுக்கு போங்க. இந்த படத்துக்கெல்லாம் வராதிங்க. ஓடிடியில் வந்தால் ஓட்டி பாருங்க, அவ்வளோதான். எதுவுமே நல்லா இல்லை தெளிவா. ஒரு நல்ல பிளாட்டை கொண்டு வந்துட்டு தெலுங்காரனால எப்படி கெடுக்க முடியுன்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது. ஒரு நல்ல உண்மையிலே நல்ல ஒரு கோர் பிளாட், அதை எக்ஸிக்யூட் பண்ணுற விதத்தில் பயங்கரமான ஒரு சொதப்பல் தான்.
இவங்க என்ன பண்ணிடுறானுங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ கூட்டு வந்துடுறானுங்க, ஒரு நல்ல கதையை எடுத்துக்கிறானுங்க. பெரிய ஹீரோக்காக அந்த நல்ல கதையை போட்டு சொதப்பி குத்தி கொண்டுறானுங்க. இந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு என்ன எலிவேஷன் கொடுக்கணுமோ அதை தான் கொடுக்கணும். பட் அதை தாண்டி போய் ராம்சரனுக்கு என்ன எலிவேஷன் கொடுக்கணுன்ற மாதிரி மைண்ட் செட் போனனால சீன் பை சீன் எலிவேஷன், சீன் பை சீனுக்கு மாசு, அது பெருசாக ஒர்க் அவுட்டே ஆகலை. ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமானா ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் காட்டணும், அதை காட்டவே இல்லை. வெறும் ஹீரோவோட பில்டப்பை மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. கண்டிப்பாக கஷ்டம் தான் தெளிவா. மாஸ் படங்களும் நம்ம ஆளுங்களே நிறைய படங்கள் பார்த்துருக்காங்க. தெலுங்குல ஒன்றதோட தமிழ்லாம் நிறைய படங்கள் ஓடி இருக்கு. புஷ்பா கூட எடுத்துவாங்களா, புஷ்பா ஒன்றெல்லாம் இங்கே நல்லா ஓடிச்சு. ஆக்சுவலாக மாஸ் படங்கள்ன்றதுக்கான ஒரு ஃப்ளேவர் இருக்குல்ல, அது வேற. அதெல்லாம் கம்ப்ளீட் மாஸ் படங்கள். இது அப்படி கிடையாது. ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, இது ஒரு பீரியாடிக்கல் ஸ்போர்ட்ஸ் ட்ராமானா அப்போ அந்த படத்துக்கு ஒரு ஜஸ்டிஃபை இருக்கும்ல, அது கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம மக்களுக்கு பிடிக்காது. படத்தில் பில்டப் இல்லை, பில்டப் தான் படமே. அதாவது மெசேஜ் தான், ஸ்போர்ட்ஸ் பற்றின ஒரு மெசேஜ், ஒரு மலையாளத்தில் மக்களோட வாழ்நாள் எப்படி இருக்குன்னு காட்டுற மெசேஜ் தான். அதை இப்படியா காட்டணுன்றது தான் என்னோட வருத்தம். இவ்வளோ கேவலமாக காட்ட தேவையில்ல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு தெலுங்குலேயே பாருங்கள், பாடலாம் தமிழே கேட்க முடியல. ஓரளவு ஓடிடியில் பாருங்கள், நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குண்ணா, மூவி ரொம்ப நல்லா இருக்கு. மெயின் வந்து ராம்சரண் சாரோட ஆக்டிங் வேற லெவல். அதே மாதிரி ரவுமன் சார் மெயின் பில்லர், ஃபுல் பேக்ரவுண்ட் ஸ்கோர், சாங்ஸ் எல்லாம் வேற லெவலில் வந்திருக்கு. அதே மாதிரி புஜுபாபு சார் ஃபுல் டீம் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்டோரி, ஸ்போர்ட்ஸ்க்காக செம்மையாக எடுத்திருக்காங்க. சூப்பராக இருக்குது, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு அண்ணா. மெசேஜ் வந்து ஃபுல் அதான், நான் இந்த ஸ்போர்ட்ஸ் ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஒரு ஊருக்கு வந்து ஸ்டேஷன் வேணும் அப்படின்றது ரொம்ப நல்ல ஸ்டோரி. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இல்லை போர்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது மூவி. சூப்பராக இருக்குண்ணா, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ராம்சரண் சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அட் த சேம் டைம் வந்து நம்ம ரமன் சார் தான் இந்த மூவிக்கே பெரிய பேக்ரவுண்ட் ஸ்கோரு, ஸோ பேக் போனும் கூட. ஸோ அதனால் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ராம்சரண் சார் ஆக்டிங் வந்து அல்டிமேட்டு. ஸோ எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு பாருங்கள். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப தேங்க்ஸ். படத்தில் ஒரு நல்ல மெசேஜ் தான் சார். அதாவது வந்து மக்களுக்கு என்ன தேவைப்படும்ன்றது வந்து ஒரு நல்ல மெசேஜோடு தான் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அது வந்து இந்த எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அல்டிமேட்டு இதில் வந்து ராம்சரண் சார் தான், அப்புறம் ரஹ்மான் சார் தான் மெயின் பேக் போன் இதுக்கு. இல்லை போர்லாம் ஒன்றும் இல்லை. ஸ்டார்டிங் கொஞ்சம் லாகாக இருக்கலாம், பட் ஆனால் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓவரால் சூப்பராக பார்க்கலாம், வந்து ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். நல்ல மெசேஜ் இருக்கு. அதுதான் தேங்க்யூ. ஆனால் பெத்தி மூவி சூப்பராக இருக்குது. டைஹார்ட் ஃபேன் ராம்சரண். நான் எனக்கு சூப்பர் ஒரு டைஹார்ட் ஃபேன். நானும் ராம்சரனுக்கு சூப்பராக இருக்குது, செம்மா இருக்குது மூவி. ஃப்ரம் ஸ்டார்டிங் வந்து எண்டிங் வந்து ஃபுல்லாக செம்மா இருக்குது. ரமா சார் டிட் எ வெல் ஜாப், ஸ்டார்டிங் டு எண்டிங் சூப்பர் பேக்ரவுண்ட் மியூசிக். புஜ்பாபு டைரக்டர் டிட் எ வெல் ஜாப். மெசேஜ் ஓகே. ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து a down lower village. A man belongs to that village. He fought for his village and for these people and for his life and for his game. Super enjoy பண்றாங்க. சூப்பர். Thank you. படம் சூப்பர் சார், வெரி குட் சார். ஸ்போர்ட்ஸில் நல்லா காமிச்சிருக்காங்க. அது இல்லாமல் ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்கள் எப்படி இருந்து வராங்கன்றதை ஒதுக்கி வச்சுருக்காங்க. நம்ம எதனால் வந்து ஸ்போர்ட்ஸ் முன்னாடி வரோன்றதை காமிச்சிருக்காங்க. நல்லது. ராம்சரண் சார் சூப்பர் நடிப்பு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் சார் சூப்பர், நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க சார். எல்லாருடைய நடிப்பும் சூப்பர், நல்லா இருக்குது சார். படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை எங்கேயுமே. மீண்டும் என்ன அது ஒரு தாண்டி எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்காங்க. சூப்பர், பார்க்கலாம் சார், ஃபேமிலியோடு பார்க்கலாம் சார். நல்லா இருக்கு. பிடிச்சிருந்து கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல அதான் ஆல்ரெடி அவங்க ப்ரொமோஷனில் அவங்க கொடுத்தது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான படம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக. ஆமாம், அவங்களுடைய காம்பினேஷனில் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு படம் பார்க்க நல்லா மூவி. கொஞ்சம் லேக் இருக்குது, ஒரு ½ hour வேணால் தூக்கியிருக்கலாம் பண்ணியிருந்தா. மற்றபடி நல்லா இருந்துச்சு. ஒரு நாள் நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் நான் ஃபிலிம் லைனில் இருக்கனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ.